பெரும்பாலும் சிவன் கோயிலில் யோனிலிங்கத்தை மட்டுமே வைத்திருப்பார்கள். யோனிலிங்கம் அடிபாகமாக இருப்பது யோனியும், மேலே நட்ட கல்லும் பேசுமா என்று சொல்வார்களே, அந்த நட்டு வைத்த கல்லு தான் லிங்கம். இரண்டும் சேர்ந்தது தான் சிவலிங்கம். இதற்கு பல பெயர்கள் உண்டு பல ஊர்களில். குறிப்பாக குடிமல்லம் என்று ஒரு இடம் இருக்கிறது. ரேணிகுண்டாவிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அந்த இடத்தை சென்றடையலாம். 2300 வருடங்களுக்கு முன்பு அங்கே குடிமல்லத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் என்ற ஒரு சிலையை வைத்திருப்பார்கள். அதுதான் சிவன் என்று அவர்கள் சொன்னார்கள். அது அம்மனமாக நிற்கக்கூடியது. நம்முடைய யோனியை அல்ல, வெறும் லிங்கத்தை மட்டுமே வைத்து அதில் உருவத்தை வைத்திருப்பார்கள். ஒரு ஆணுடைய அந்த ஆண்குறியை எடுத்து அதில் வைத்து உருவத்தை செய்திருப்பார்கள். அதற்கு பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் வைத்தார்கள். நான் சென்று பார்த்து வந்துள்ளேன். இன்னொன்று, படுத்த நிலையில், அதாவது சயனகோலத்தில் சிவன் இருப்பதாக சுருட்டப்பள்ளி சென்றால், அதுவும் ஆந்திரா தான், சுருட்டப்பள்ளிக்கு சென்றால் அங்கே சிவன் படுத்திருப்பார், சயனகோலத்தில் இருப்பார். 2 தேவிமார்கள் இருப்பார்கள், மற்றவர்களெல்லாம் அதில் இருப்பார்கள். இதெல்லாம் நான் பார்த்துதான் சொல்கிறேன். சிதம்பரம் சென்றால் தில்லை தில்லை என்று சொல்வார்கள். சிதம்பரத்தை தில்லை நாயகர் என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே நடனமாடும் நிலையில்தான் சிவனை வைத்திருப்பார்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அந்த யோனிலிங்கத்தை தான் வச்சுருப்பாங்க. அதில் அதனுடைய லிங்கத்தில் மட்டுமே படிப்படிப்படியாக வச்சுருப்பாங்க. அதே தான் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலிலும் அப்படித்தான் இது வைத்திருப்பார்கள். இதெல்லாம் இருக்கிறது, பார்த்தவர்களுக்கு புரியும். கிரிவலம் செல்கிறார்களே திருவண்ணாமலையிலே, ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கே ஒரு 11 விதமான லிங்கம் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் பெயர் மட்டும் மாறும். சந்திரலிங்கம், சூரியலிங்கம், யமலிங்கம், யோனிலிங்கம், இப்படி 11 பெயர்களை வைத்து சின்ன சின்ன கோயில்களை வைத்து அந்த கிரிவலம் செல்பவர்கள் வழிபட்டு போவார்கள். இதை நான் பார்த்திருக்கிறேன், பல முறை சென்று பார்த்திருக்கிறேன். அதனால் தான் சொல்கிறேன் நண்பர்களே, லிங்கம், சிவலிங்கம், யோனிலிங்கம் அல்லது என்ன பெயர் வைத்து சொன்னாலும் அது ஆண்குறிதான். ஆண் பெண் இல்லாமல் இந்த உலகத்திலே மக்கள் இல்லை, உலகத்தில் மக்கள் இல்லை. அந்த தத்துவத்தின் பேரில்தான் அவர்கள் இந்தியாவில்தான், குறிப்பாக தென்னாட்டில்தான் அவர்களுக்கு கோயிலை வைத்தார்கள். இது போல வட்டி கட்டினார்கள். ராஜராஜ சோழன் 1000 வருடங்களுக்கு பிறகு, 1020 சொல்வார்கள், ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் என்ற பெயரில் அவர் கோயிலை கட்டினார். பிரம்மாண்டமான கோயில், கல்வெட்டுக்கெல்லாம் அதில் இருக்கிறது, பல தகவல் அதில் இருக்கிறது. நான் சென்று வந்துள்ளேன், பலரும் சென்று வருகிறார்கள். என்னிடம் பல படங்கள் வைத்திருக்கிறேன், வீடியோ எடுத்ததில்லை. இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், சிவன் எந்த பெயரில் வைத்தாலும் அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடியது தான் அந்த சிவம். எல்லோரும் போய் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஜோதி, அதுதான் ராமலிங்கடிகளார் சொல்வார், அருட்பெருஞ்சோதி என்று. அதை விட்டு இவர்கள் கோயிலாக சென்று அலைகிறார்கள் என்று.
பல சித்தர்கள் அப்படித்தான் அவர்கள் பாடியுள்ளார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே. கள்ளப்புலன் ஐந்தும், அந்த நம் உடலில் இருக்கக்கூடிய 5 புலன்கள் தான் நம்முடைய உயிர். இந்த ஒரு பாடலை அது விளக்குகிறது. அது அறியாத மாந்தர்கள் தான் வெவ்வேறு விதமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள், அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். எனவே நண்பர்களே, சிவம் என்பது நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான். நீங்கள் கோயிலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு உருவத்தில் பார்க்கலாம். சிவலிங்கத்தை தான் பார்ப்பீங்க, யோனிலிங்கத்தை தான் பார்ப்பீங்க. ஆனால் உங்களை உணர்ந்த பிறகு நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள். அது பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும், அம்மன் கோயிலாக இருக்கட்டும், சிவன் கோயிலாக இருக்கட்டும், அல்லது பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது இந்த ஆண் பெண் சேர்க்கை தான். அது இல்லாமல் எந்த புராணமும் இருக்க முடியாது. எனவே நண்பர்களே, இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செல்கிறேன். நான் செல்லக்கூடிய இடம் வந்து விட்டது. இங்கே ஒரு ரைஸ் மில் இருக்கிறது. எதிரே தான் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அதுவரை சென்றால் 2 கிலோமீட்டர், திரும்பி வந்தால் 2 கிலோமீட்டர். இன்றைய காலை நடைப்பயிற்சி 4 கிலோமீட்டர் முடிந்துவிடும். அங்கேயும் ஒரு சிவன் சிலையை வைத்திருப்பார்கள். நாயை பார்த்தார்கள், அதை பைரவர் என்று பெயர் வைத்தார்கள். பாம்பை பார்த்தார்கள், நாகராஜன் என்று பெயர் வைத்தார்கள். கற்பனைக்கு இவர்களுக்கு பஞ்சமே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் அழைப்பார்கள். புதியமாக கட்டுவதற்கு புதிய பெயர் வைப்பார்கள். அது பிரசித்தியாகிவிடும். சென்று வருவார்கள், வழிபடுவார்கள். இப்படித்தான் நம்முடைய எண்ணங்களை மாற்றியவர்கள் இந்த பக்திமான்கள் தான். அவர்களுக்கு அதிலே ஏன் ஈடுபாடு வந்தது என்றால், பணம் 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 கிடைக்கும். புகழ் வந்து விட்டால் அங்கே பணம் வந்து சேர்ந்துவிடும். திருப்பதியில் 1000 வருடங்கள் தான். இன்று கோடிக்கணக்கான பணத்தை அன்றாடம் உண்டியலில் போடுகிறார்கள். தங்கத்தை போடுகிறார்கள், வைரத்தை போடுகிறார்கள். அது வெங்கடேஸ்வரர் எடுத்துக்கொள்கிறாரா? இல்லை, அது ஒரு கற்சிலை தான். அங்கேயும் சர்ச்சை உண்டு. இது முருகனா அல்லது வெங்கடேஸ்வரா யார் என்று தெரியாது. சர்ச்சை இருக்கிறது. அது நீண்டு கொண்டே இருக்கிறது. மனதில் இருப்பவர்களுக்கு இருக்கும், அது மனதில் இல்லாமல் மறந்து போனவர்களுக்கும் இருக்கும். எனவே நண்பர்களே, இந்த உலகம் உண்மை, நாம் பார்க்கிறோமே உண்மை. இதே உலகத்தை தட்டை என்று தான் சொன்னார்கள், பிறகு மாற்றிக்கொண்டார்கள். அதுபோல் முதலில் பொய்யைத்தான் அவர்கள் சொல்வார்கள். அது அறிவியல் மூலமாக அது அறிந்த பிறகு மாற்றிக்கொள்வார்கள். அது வரைக்கும் இந்த பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வது போல பொய்மையும் வாய்மையாக மாறிவிடும். ஏனென்றால் எல்லோரும் நம்புகிறார்கள், எல்லோரும் சென்று வருகிறார்கள். அது பொய் என்று தெரியும் அவர்களுக்கு. அதனால்தான் அது வாய்மை, அதாவது ஒரு உண்மையின் நிலைக்கு அது சென்று விடுகிறது என்பதுதான் கருத்து. எனவே நண்பர்களே, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மறுக்கலாம். இது என்னுடைய புரிதல். இந்த மருத்துவமனை தான். அங்கிருந்து தடா ரோடு நேராக சென்றால் தடா, எனது இடதுபுறம் சென்றால் நாயுடுபேட்டா. இந்த இடம் வரைக்கும் போய்விட்டால் எனக்கு 4 கிலோமீட்டர் ஆகிவிடும். இங்கே பலகை வைத்திருக்கிறார்கள். அந்த பலகையை வைத்துக்கொண்டு என்னுடைய இதை முடித்துக்கொள்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சென்னை 118 கிலோமீட்டர், நெல்லூர் இடதுபுறம் சென்றால் 99 கிலோமீட்டர், தடா நேரே சென்றால் 43 கிலோமீட்டர், நாயுடுபேட்டா 29 கிலோமீட்டர். அவ்வளவே.
இதுதான் அந்த மருத்துவமனை.